அதே மாதிரிங்க ராமேஸ்வரத்துல இருந்து இன்னைக்கு ராமநாதபுரம் வந்திருக்கோம். கார் வர்றா சொல்றதானே அது பார்க்க முடியுமாக்கு. வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டேட்டான 6ஆம் தேதி 4வது மாதம் 2025 காலையில் எந்திரிச்சோடனே நம்ம வந்து பாலத்துக்கு வந்தாச்சு. என்ன ரீசன்னா இன்னைக்கு புதிய பாம்பன் பாலத்தை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைய இந்த பாலத்தை பற்றி என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையுமே கவர் பண்ண போகிறோம். வந்திருக்கோம். காலையில் ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. ஏன்னா 5ஆம் தேதி வரும்போதே செக்யூரிட்டி ஹெவியாக இருந்தாங்க, நம்மளை வந்து பாலத்தில் நிற்கவே விடலை. இப்போ 6ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 9 மணி 10 மணி ஆயிடுச்சுன்னா பிஎம் வர்றதுக்கான டைம் ஆயிரும். கண்டிப்பாக நம்மளை வந்து விட மாட்டாங்க. ஸோ காலையிலே என்ன பண்ணியிருக்காங்க அதை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் பாலத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்தோம்னா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க, தெரியுதுங்கள்ல உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பிளானு ஃபுல்லாக டாப் டு எண்டு கவர் பண்ண போகிறோம். சாயந்தரம் அந்த ஃபஸ்ட்டு ட்ரெயினான 4 மணி ட்ரெயினுக்கு ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரம் ட்ரெயின் புக் பண்ணியாச்சு. இந்த வெர்டிகல் ஃப்ரிட்ஜில் ஃபஸ்ட் டைமாக பேசஞ்சரோட ரன் ஆக போகுது. அந்த எக்ஸைட்மெண்ட்டையும் நம்ம வந்து வீடியோ கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போதைக்கு வந்து பார்த்ததில் ஸ்டேஜ் போட்டிருக்காங்க, புது பாலத்தை கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த ஆரஞ்சு கலரில் சுற்றி தெரியுதுங்களா. ஸோ நரேந்திர மோடிஜி வரவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஏன்னா இதுக்கு மேலே வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 மணி அளவில் வந்தோம். புதிய பாம்பன் பாலத்தில் நம்மளை விடலை. அதுக்காக ஓரளவு நம்ம உள்ளூர்னால நமக்கு சில இடங்கள் தெரியும்ல, இங்கே இருந்தால் இந்த குமுதாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுதுங்களா எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. கடற்கரையிலேயே கால் வைக்க விட மாட்டாங்க. இந்த இடத்துல இருந்து இப்போதைக்கு நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாம் குமுதான்னு சொன்ன மாதிரி இந்த பாம்பன் பாலத்தை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் முன்னாடி தான் போகிறோம். அங்கேருந்தே உடனே அலர்ட் மெசேஜ் வந்துடுது. தெரியுதுங்கள்ல, இந்த ட்ரெயின் தான் அந்த புது ட்ரெயின். இந்த ட்ரெயினை தான் நரேந்திர மோடிஜி ஐயா இப்போ வந்து கொடி அசைச்சு துவக்கி வைக்க போகிறாங்க. இதுக்குள்ளே இருக்காங்க சில சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு வந்து வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ரயில்வே சம்மந்தமான எம்ப்ளாயீஸும் உள்ளே இருக்காங்க. சரிங்களா? ஸோ பார்ப்போம். அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் வேறு ஆங்கிளில் இருக்கான்னு கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். அந்த ஆங்கிளில் இருந்த பின்னாடி இந்த ஆங்கிளில் வந்தோம். இங்கேயும் வந்து சரி இங்கேருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஏன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் பாலத்தில் போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, பாலத்தில் நம்மளை விட மாட்டாங்க. ஏன்னா மீடியா பீப்புளே அவ்வளோவா அலோவ் பண்ணலை. ரொம்ப செக்யூரிட்டி வந்து டைட் பண்ணியிருந்தாங்க. பழைய பாலத்தை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியே வச்சுருக்காங்க. அவங்க வந்து கொடி அசைச்சோன்னா இந்த ட்ரெயின் வந்து போகுது. இந்த ட்ரெயின் கிட்டத்தட்ட நம்மளும் ஒரு அரை மணி நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா 12:30 மணிக்கு சொல்லியிருக்காங்க. 12:30 மணிக்கு வந்து மோடிஜி ஐயா வரப்போகிறாங்கன்னு 11:30லேருந்தே உயர்த்தி வச்சுட்டாங்க. இந்த பாலத்தை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆங்கிள் இந்த சைடு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்கிறத வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்காக தான். நம்மளால் டாப்பில் போய் தான் எடுக்க முடியலை. எங்கெங்கே இருந்து என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அதுக்காக வந்து இன்னுமே வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். சரிங்களா? ஸோ இன்னும் மோடிஜி ஐயா அந்த அவங்களோட ஃப்ளைட் வந்து வரலை. ஹெலிகாப்டரில் தான் வர்றாங்க. அவங்க வந்தோன்னே மண்டபத்தில் இறங்கின உடனேயே வந்து சடனாக வந்து இங்கே வரப்போகிறாங்க. ஏன்னா அங்கேருந்து வர்றதுக்கெலாம் அவ்வளோ டைம்லாம் ஆகாது. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இன்னுமே அந்த ட்ரெயின் அங்கேயே தான் நிற்கிது. இந்த ட்ரெயின் தான் புது ட்ரெயின். இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணவும் ராமேஸ்வரம் போயிட்டு 4 மணிக்கு இந்த ட்ரெயினில் தான் நம்ம கிராஸ் பண்ண போகிறோம் இந்த பாம்பன் பாலத்தை. அதனால் நம்மளோட ரசிகர்கள்லாம் தொடர்ந்து இருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கேயே நின்றே பார்ப்போம், நமக்கு வேறு வழி இல்லை. சரிங்களா? ஸோ கொஞ்ச நேரம் நான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து வேறு ஏதாவது வண்டி வரும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சவுண்டு கேட்குது. ஸோ அங்கேருந்து முன்னாடியே வந்து அதிவிரைவு படை வந்து செக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? ஸோ இங்கே இருந்து நம்மளால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா மக்களுமே ஆவலமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ வந்து மோடிஜி ஐயா வரப்போகிறாங்க, ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஏன்னா எங்கள் தீவு மக்களுக்கு இது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. சரிங்களா? இங்கே பாருங்களேன், சின்ன பையன் சொல்கிறது அவ்வளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பாலம் அவ்வளோ பிரம்மியமானது. பழைய பாலத்தை வச்சு தான் எங்கள் தீவுக்கே ஒரு மிகப்பெரிய அடையாளம். அது மாதிரி இன்னைக்கு இந்த புது பாலத்தை வந்து திறக்க போகிறாங்க.
பார்க்கலாம். எங்களுக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் எங்களோட தீவே வெளியில் வருதுங்கள்ல, அதுக்காகவே இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம் எங்களோட தீவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு ஒரு ஆனந்தம். சரிங்களா? ஸோ அது போகவும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன வண்டிகள்லாம் வந்துச்சு. இன்னுமே நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட இந்த ட்ரெயின் ஒரு 1.25 மணி நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கு. நம்மளே இதே வெயிலே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் முன்னாடியும் போக முடியலை. முன்னாடி போனோம்னா போலீஸ்காரன் வந்து செக்யூரிட்டி ப்ரீச் பண்ணி போக முடியாதுல. சரிங்களா? ஆனால் இங்கே இருந்து உங்களுக்காக எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் மோடிஜி ஐயா வர்றதுக்கான அந்த ஒரு கார் வந்து வரலை. இன்னும் வேறு ஏதாவது ஒரு ஆங்கிளில் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேலேலாம் அந்த கொட்டை எல்லாமே அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கொட்டெல்லாம் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா வண்டி வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வந்தாலும் நமக்கு இங்கே இருந்து பிஎம்ஐலாம் நம்மளால் பார்க்க முடியாது. தெரியுதுங்களா? அந்த இடத்துல இருந்து தான் அடிக்க போகிறாங்க, கொடி அசைக்க போகிறாங்க. அந்த ஸ்டேஜ் போட்டது, அந்த ஸ்டேஜ் அதுக்காக தான் நான் காலையிலேயே போய் உங்களுக்கு வந்து காட்டிட்டேன். இப்போதைக்கு நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து வந்து கொஞ்சம் முன்னோக்கி போய் பார்க்கலாம். பார்த்தீங்கல்ல எப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. இங்கேருந்து பார்ப்போம் மக்களை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு என்னென்னா கொடி வந்து அசைச்சிட்டாங்க, ட்ரெயினுமே கிளம்ப போகுது. சரிங்களா? ஆல்ரெடி பழைய பாலத்தை தூக்கி வச்சுருக்காங்க, ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதில் வந்து அந்த ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாரையுமே உட்கார வச்சுருக்காங்க. அவங்க வந்து கொடி அசைக்கிறாங்க பாருங்கள். அந்த கொடி அசைக்கும் போது மேலே இருந்து பிஎம் நரேந்திர மோடி ஜி வந்து கொடி அசைச்சிருக்காங்க. ட்ரெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ட்ரெயின் இப்போதைக்கு முதல்ல இந்த வெர்டிகல் பிரிட்ஜை வந்து கடந்து போகுது. சரிங்களா? ஸோ வெர்டிகல் பிரிட்ஜை கடந்து போகிற முதல் அஃபீஷியலான ட்ரெயின். இதுக்கு முன்னாடி எத்தனையோ ட்ரெயின் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. என்னதான் கிராஸ் ஆனாலும் இந்த ட்ரெயினுக்கு தான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் இருக்குது. ஏன்னா இதுதான் வந்து அஃபீஷியலாக வந்து அன்பாக்ஸ் பண்ணது பிரதமர் மோடிஜி ஐயானால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பேசஞ்சரை ஏற்றிட்டு வரதில்ல. அதுதான் அதுக்கப்புறம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட். ஏன்னா முதல் ட்ரெயினில் நம்ம ஆசியாலேயே பிரம்மாண்டமான இந்த செங்குத்து பாலத்தில் முதல் ட்ரெயினில் நம்ம பயணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. இப்போ இது முடித்த பின்னாடி எப்படியுமே ரோடை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி நாங்கள் அந்த 4 மணிக்கு ட்ரெயினை போய் பிடிக்க போகிறோம்னு தெரில. ஏன்னா 3:30 வரையவே மோடிஜி வந்து ராமேஸ்வரத்தில் தான் இருக்க போகிறாங்க. அதனால் பார்ப்போம். இப்போதைக்கே கிட்டத்தட்ட டைம் வந்து ஒரு 12:45 ஆகுது மதியம். இந்த 12:45க்கு இந்த ட்ரெயின் போன பின்னாடி ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா நம்ம எப்படியாவது ராமேஸ்வரம் போகிறோம். அப்படி இல்லையா தங்கச்சி மடத்தில் கூட பைக்கை வச்சுட்டு அடித்து பிடிச்சினாலும் போகிறோம் எப்படியாவது ட்ரெயினை பிடிக்கிறோம், அதில் வந்து வீடியோ எடுக்கிறோம். இப்போதைக்கு ட்ரெயின் கிராஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்போதும் போல் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா தெரியுதுங்களா, சுற்றிக்கிட்டு இருக்காங்க பழைய பாலத்தை. இந்த பாலத்தை சுற்றி மேலே ஏற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த வெர்டிக்கல் லிஃப்ட்டு, இந்த லிஃப்ட்டை வந்து இப்போ அப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கோஸ்ட் கார்டு வரும். சரிங்களா? ஸோ கோஸ்ட் கார்டு வந்து வர்றது இங்கேருந்து நம்மளால் பார்க்க முடியலை. பட் கண்டிப்பாக வரும். பக்கத்தில் வந்தாலும் ஜூமிங்கை நம்ம வந்து போட்டுருவோம். அதுக்கான ப்ராப்பர்ட்டி, அதுக்கான கேமரா நம்ம வந்து வச்சுருக்கோம். சரிங்களா? அதனால் நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து வந்துடும். இப்போ எல்லாருமே அந்த எக்ஸைட்மெண்ட் முடிஞ்சு ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு உள்ளே போயிட்டாங்க. நம்ம கப்பல் வர்றது, அந்த கோஸ்ட் கார்டு வர்றதை வந்து பார்ப்போம். கப்பல் இன்னும் விடலை, கோஸ்ட் கார்டு தான். கப்பல்லாம் இனிமேல் வரப்போகுது. அதெல்லாம் நம்ம வந்து வீடியோஸ் எடுக்க போகிறோம். புதிய பாம்பன் பாலத்தை எவ்வளோ ரசிக்க முடியுமோ நம்ம ரசித்து வீடியோஸ் போடுறதா நம்ம வேலை. பாம்பன் பாலமே பழைய பாலமாக இருக்கட்டும், புது பாலமாக இருக்கட்டும், பஸ் பாலமாக இருக்கட்டும். ஸோ கோஸ்ட் கார்டு வரட்டும் பார்ப்போம். ஸோ நம்ம இன்னுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லிஃப்ட்டை வந்து அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தெரியுதுங்களா? ஸோ இங்கே இருந்து இதுவரையே லிஃப்ட் அப் பண்ண காட்சி நம்ம வந்து கொடுக்கவே இல்லை. மேலே இருந்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் ஒவ்வொரு ஆங்கிள்லேருந்து ரசிங்க. இவ்வளோ நேரம் நம்மளோட இந்த வீடியோலையுமே நம்ம மூஞ்சியை காட்டிடுவோம் ஒரு டைமாவது. ஏன்னா அது நமக்கு ஒரு ஆசை. தெரியுதுங்கல்ல? நம்மளோட ஃபேஸும் நம்ம வீடியோவில் இருக்கணும். நம்மளோட தான் அது ஒரு உற்சாகம். பாருங்கள், லிஃப்ட் வந்து அப் ஆகிட்டு இருக்கு. லிஃப்ட் அப் ஆகும்போதும் அந்த லைட் வந்து ரெட் கலரில் தான் இருக்கும், சிவப்பில் தான் இருக்கும். மேலே போய் க்ரீன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கிராஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ மேலே அப் பண்ண பின்னாடி தான் நம்ம கோஸ்ட் கார்டு எங்கிட்டிருந்து வருதுன்னு பார்க்க முடியும். எப்போதுமே
வடக்குல இருந்து தெற்கு வர்ற மாரி தான் முன்னாடியும் இருந்துச்சு. அது மாரி தான் டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ எப்படி டெஸ்ட் பண்ணாங்களோ, அதே மாரி தான் இன்னைக்குமே நடக்குது. என்ன இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பதான் ட்ரெயின் வரும். அப்பதான் வந்து பழைய பாலத்த தூக்குவாங்க. இப்ப என்னன்னா பழைய பாலத்த தூக்கியே வச்சுட்டாங்க. அது மாதிரி ட்ரெயின 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து போட்டாங்க. நம்மளும் வெயில்ல நின்டு இவ்வளோ நேரம் பார்த்தாச்சு. எங்கிட்டிருந்து கோஸ்ட் கார்டு வருது அப்படின்னு சொல்றத வந்து நம்ம பார்ப்போம். கோஸ்ட் கார்டு வந்துச்சுன்னா, அத கவர் பண்ணிட்டு அடுத்த ஃபோக்கஸ் என்னன்னா, இங்க இருந்து நம்ம ராமேஸ்வரம் ஸ்டேஷன் போறோம். அந்த ஃபர்ஸ்ட்டு ட்ரெயின்ல ஏற போறோம். அது மட்டும் எப்படியாவது நடந்துறணும். ஏன்னா, பிஎம் வந்து 3 மணிக்குள்ள ராமேஸ்வரத்த விட்டு கடந்துட்டாங்கன்னா, நமக்கு வந்து எப்படியாவது ரூட் வந்து பிளாக் ஆகாம போயிரலாம். இன்கேஸ் அவங்க டிலே பண்ணிட்டா, நம்ம ட்ரெயின்ல ஏறுறதும் கஷ்டம் தான். பார்ப்போம் நண்பா, எப்படி அமையுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆ, நீங்க நியூஸ் சேனல்ல மேல இருந்து பார்த்துருக்கலாம், இல்ல கீழ இருந்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட ஆங்கிள்ல இருந்து இந்த ஃபுட்டேஜ் வந்து குடுத்துருக்கோம். சரிங்களா? அதனால தொடர்ந்து இந்த வீடியோவ பார்த்து நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சப்போர்ட் குடுங்க. இப்போதைக்கு லிஃப்ட் அப் ஆயிருச்சு. கோஸ்ட் கார்டு வர்றத வந்து நம்ம பார்ப்போம். டவுசரோட ஆயிருந்திருப்பான். வந்துருச்சு நண்பா. கோஸ்ட் கார்டு வந்து வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ போட்டு காட்டுறேன். இப்போதைக்கு 2யுமே வந்து லிஃப்ட்ட வந்து அப் பண்ணியாச்சு. பழசையும் வந்து தூக்கியாச்சு. இந்த தூண்களுக்கு இப்ப நான் காட்டுறேன்ல, இதுக்கு கீழ இருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோஸ்ட் கார்டு வர்றது தெரியுதுங்களா? ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்லோவா கொண்டு வந்தேன். நான் அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். பட் அங்கேருந்து என்னால கவர் பண்ண முடியல. இப்போதைக்கு கவர் ஆகுது. இப்போதைக்கு இந்த கோஸ்ட் கார்டு வந்து கடந்து வரும். இதுதான் வந்து ப்ரோகிராமே. இந்த ப்ரோகிராம் கிட்டத்தட்ட ஒரு 10, 15 டைம் நடந்துருச்சு. எல்லாருமே வந்து ரிஹர்சல் பார்த்தாச்சு. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு தானே முக்கியமான பர்சன் வந்திருக்காங்க. அவங்க மூலியமா தானே அன்பாக்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ கடந்து போட்டோம். இதெல்லாம் மேல இருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இந்த ஆங்கிள்ல இருந்தெல்லாம் மேக்ஸிமம் யாருமே வீடியோஸ் குடுக்க மாட்டாங்க. நம்ம குடுத்துருக்கோம். எல்லாம் உங்களுக்காக தான். நீங்க மேல இருந்து பார்த்துருப்பீங்க, சைட்ல இருந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஆங்கிள்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு நான் தான் வீடியோ குடுத்துருக்கேன். சரிங்களா? பார்ப்போம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களோட கையில தான் இருக்கு. இந்த வீடியோஸ் எவ்வளோ போகுதுன்னு. ஸோ கிட்டத்தட்ட சென்ட்ரு பாலத்துக்கிட்ட வந்துருச்சு. தெரியுதுங்களா? இந்த கோஸ்ட் கார்டு கடந்துருச்சுன்னா, 2யுமே இறக்கிருவாங்க. அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சுச்சு. சரிங்களா? ஸோ பார்ப்போம். சூப்பரா இருக்குல்ல காட்சி? இப்போதைக்கு ட்ரெயின் போக்குவரத்து போயாச்சு. அடுத்து வந்து கப்பல் போக்குவரத்தும் போயாச்சு. இந்த பாலத்தில பஸ் போக்குவரத்தும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த 3மே ஒரே இடத்துலயே வந்து சங்கமிக்குது. சரிங்களா? திடீர்னு சுத்த தமிழ் வரல. கோச்சிக்காதீங்க. கோஸ்ட் கார்டு கடந்து போகுது. அருமையான ஒரு காட்சியா இருக்கு. அங்கேருந்து ஒரு தேசிய கொடிய வந்து அசைச்சு பிஎம்க்கு வந்து அவங்களோட மரியாதைய வந்து செலுத்துறாங்க. பார்க்கலாம். அ வந்திருக்காங்க. என்ன எப்படியாவது போயிரணும். அவங்க எத்தனை மணிக்கு கிளம்ப போறாங்க, நம்ம ட்ரெயின புடிக்க முடியுமா அப்படின்னு சொல்றது தான் இந்த ஃபுட்டேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நோக்கத்துல இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு நம்ம முக்கியமான ஒண்ண கவர் பண்ணியாச்சு. அடுத்து நமக்கு முக்கியமானது என்னன்னா, அ ட்ரெயின் போய் புடிச்சு அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல இந்த பாலத்த வந்து கடக்கணும். எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 4 1/2 வருஷமா பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். தூண் போட்டதுல இருந்து இத வந்து ஒவ்வொரு ஸ்டேஜையுமே நம்மளோட ஃபாலோவர்ஸ் அப்ப இருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இப்போதைக்கு என்னன்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்துல இறக்கிருவாங்க. சரிங்களா? ஸோ அது நமக்கு தேவையில்ல. எத்தனை டைமோ நம்ம வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு என்னன்னா கிளம்பிட்டாங்க. பிளாக் பண்ணிட்டு கொடிய அசைச்சிட்டு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி ஆம், அவங்களும் பார்த்துட்டாங்க. இப்போதைக்கு எல்லா வண்டிகளும் கிளம்ப ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் பிஎம் மோடி ஐயா வந்து கிளம்பல. தெரியுதுங்களா? ஸோ இந்த வண்டிகள் இப்போ கிளம்ப அதில் ஒரு பிளாக் கலரில் ஒரு வண்டி இருக்கும். அந்த வண்டி தான். ஏன்னா 5ஆம் தேதி ஏப்ரல் 2025 ரிஹர்சல் பார்த்தாங்க. அந்த வீடியோ நம்மளால தர முடியாமல் போயிருச்சு. இது எல்லாமே போகுதுல. இதில் வந்து ஒரு கருப்பு கலரில் சென்டரில் ஒரு கார் போகும். அந்த காரில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ அந்த காரில் வந்து தான் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க போகவுமே டேரெக்டாக ராமேஸ்வரம் போயிட்டு அங்கே ஆலயம் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கிரவுண்ட்ஸ் இருக்குது. அங்கே இருந்து நம்ம மக்களுக்கு வந்து உரையாற்றுறாங்க. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நம்மளோட குமுதா ஃபோக்கஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நம்மளோட ஃபோக்கஸ் வந்து பாம்பன் பாலம் தான். அந்த பாலத்தை நம்ம கவர் பண்ணியாச்சு. தெரியுதுங்களா? இந்த வண்டி தான். ஸோ போய்க்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு கிட்டத்தட்ட வந்து 1 மணி ஆகப்போகுது. சரிங்களா? அடுத்து இன்னும் நமக்கு ஒரு 3 மணி நேரம் இருக்குது. 3 மணி நேரத்துக்குள்ள நம்மளால் முடிஞ்ச அளவு ரோடை பிளாக் பண்ணாலும் சரி, நமக்கு கிட்டத்தட்ட வந்து போய் சேரணும்.
எப்படியாவது ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். ஏன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் இருக்குது. நடந்துலாம் போகிறது கொஞ்சம் சாத்தியமான விஷயம் இல்லை. அப்படி ஒரு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ லிஃப்ட்டை வந்து இறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லிஃப்ட் இறங்கிக்கிட்டு இருக்கு. சரி, அது இறங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ கை காட்டுங்க. நண்பா, ஒரு வழியாக அடித்து பிடிச்சி ராமேஸ்வரம் வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, பிஎம் தங்கச்சி மடத்தை கிராஸ் பண்ணும்போதே 3:40 ஆயிருச்சு. ஸோ தங்கச்சி மடத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன். சரிங்களா? ஸோ எப்படியோ கரெக்டாக ஒரு 3:57 போல் நம்ம வந்து ராமேஸ்வரம் வந்தாச்சு. அந்த புது ட்ரெயினை வந்து பார்க்குறோம். அட்டகாசமாக இருக்குது. அது எப்படின்னா, எத்தனை பேருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தெரில. ஒரு மாதிரி ஒரு திருவிழா மாதிரி இருக்குது. இந்த ட்ரெயினை வந்து அவ்வளோ பேர் வீடியோ எடுக்கிறது. நாங்கள் நினச்சோம் சரி அவ்வளோலாம் ராமேஸ்வரத்துலேருந்து யாரும் போக மாட்டாங்க, நம்ம தான் போகிறோம், யாருக்கு இது தெரிய போகுது அப்படின்னு நினச்சி இங்கே வந்து பார்த்தா நாங்கள் தான் லாஸ்ட்டு. எங்களுக்கு முன்னாடி ஒரு கூட்டமே இருக்காங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க. பாருங்கள் எத்தனை யூடியூபர்ஸ், எவ்வளோ செலிப்ரிட்டிஸ் போய்கிட்டு இருக்காங்க. அதாவது ரொம்ப யூடியூபர்ஸை வந்து நாங்கள் வர்ற வழியிலே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது கூட தெரியலை. பார்ப்போம் எத்தனை பேர் வந்து உள்ளே இருக்கிறாங்க, எந்த மாதிரி இந்த ட்ரெயின் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட்டு இது வந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு புதிய பாம்பன் பாலத்தில் கிராஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். சரிங்களா? ஸோ பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து புக் பண்ணது வந்து ராமேஸ்வரம் டு ராம்நாடு 165 ரூபா ஆச்சு. நமக்கு வந்து S3 கோச் தான். ஸோ ஏதோ ஒன்றில் உள்ளே ஏறுவோம். உள்ளே ஏறிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பயணியெல்லாம் உட்காந்துருக்காங்க. ரொம்ப பேர் எக்ஸைட்மெண்ட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், புதுசான சீட்டு. பழைய நம்ம ட்ரெயின் பார்ப்போம், ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும், உள்ளே வந்தாவே ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். அப்படிலாம் இல்லை, புத்தம் புதுசு, அழகாக இருக்குது. அந்த வெளியில் அந்த தண்ணிலாம் வைப்பாங்கல்ல, ஸோ அந்த பைப்பில் தண்ணி வரும்ல, அந்த இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்த்துக்கிட்டே போவோம் எப்படி இருக்குன்னு. அப்படியே நம்ம S3 போயிட்டு எப்படியாவது ஒரு சன்னல் ஓரமாக இல்லை கதவு ஓரமாக ஒரு இடம் கிடைக்குதான்னு பார்த்து அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம உள்ளே வந்து 2-3 நிமிஷம் தான் இருந்துச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்படியாவது முன்னாடியே வந்த ராமேஸ்வரம் ஸ்டேஷனில் எப்படியாவது லாக் எடுக்கலாம்னு பார்த்தேன், முடியலை. ஏன்னா பிளாக் பண்ணிட்டாங்க. எங்கிட்டிருந்து வர, நம்ம என்ன பறந்தா வர முடியும் என்ன? ஸோ இப்போதைக்கு வந்தோம். எப்படியோ இந்த ட்ரெயினை பிடிச்சதே சந்தோஷம். லாக் கூட அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இனிமேல் ராமேஸ்வரம் ஓப்பன் ஆக போகுது, எப்படினாலும் வந்து எடுத்துக்கலாம். ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ புது ட்ரெயின், முதல் ட்ரெயின் இந்த ராமேஸ்வரம் தீவில் இருந்து அஃபீஷியலாக இந்த புதிய பாம்பன் பாலத்தை கடக்க போகுது. புதுசாக அனௌன்ஸ் பண்ண ட்ரெயின், முதல் ட்ரெயின். இந்த ட்ரெயின்லாம் போகணும்னு சொல்கிறது மிகப்பெரிய ஆசையாக இருந்துச்சு. அது எப்படின்னா, முன்னாடிலாம் நமக்கு இந்த ரயில்வே ஃபீல்ட்லலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. புதிய பாம்பன் பாலம் ஸ்டார்ட் பண்ணவும் அந்த பாம்பன் பாலம் வீடியோஸ் போட ஒரு 4.5 வருஷமாக போடுறோம். முதல் தூண் வச்சதில் இருந்து இப்போதைக்கு இன்னைக்கு இனாக்ரேஷன் நடக்கிற வரைய ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். எப்படியாவது இந்த ட்ரெயினில் போகணும்னு நினச்சோம். கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு.
சரிங்களா? ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே போகிற வழியில் கொஞ்சம் நம்ம கேப்சர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவில் நம்ம பாலத்தை வந்து காட்ட போகிறோம். சரிங்களா? நல்ல ஸ்பீடில் தான் ரன்னிங்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இனிமேல் நீங்கள் தாராளமாக ராமேஸ்வரம் வரலாம். ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் ஓப்பன் ஆகிடுச்சு. இனிமேல் எல்லா ட்ரெயினுமே ராமேஸ்வரம் தான் வரப்போகுது. நீங்கள் லோக்கலில் வந்து அன்ரிசர்வ்டு, அதாவது லோக்கல் ட்ரெயினாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ்ஸாக இருக்கட்டும், சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வரப்போகுது. இந்த ட்ரெயின் இப்போ போகிறது முதல் ட்ரெயின். தாம்பரத்துக்கு அனௌன்ஸ் பண்ண ஃபஸ்ட்டு ட்ரெயின் ராமேஸ்வரத்துலேருந்து. அந்த ட்ரெயினில் நம்ம பாம்பன் புதிய பாலத்தோட வெர்டிக்கல் பிரிட்ஜில் வந்து ரன் பண்ண போகிறோம், கிராஸ் பண்ண போகிறோம். எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முன்னாடி என்னென்னா 10 நிமிஷம் ஆகும் புதிய பாம்பன் பாலத்தை வந்து ரசிச்சுக்கிட்டு போவோம். இப்போ புதிய பாம்பன் பாலத்தில் 2-3 நிமிஷத்துலேயே கடந்துருது. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து பார்ப்போம். சரிங்களா? ஏன்னா அதனால ரொம்ப தெளிவாலாம் நம்மளால் பார்க்க முடியாது. கண்ணிமைக்கும் நேரத்தில் கிராஸ் ஆகிரும். ஸோ அதுக்காக தான் இந்த பாலத்தையே கட்டியிருக்காங்க. நானும் ரொம்ப நேரமாக வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் இந்த ஜேர்னியை வந்து நீங்கள் ரசிங்க. பாலத்தில் ஏறுவோம். பாலத்தில் போன பின்னாடி அதுக்கப்புறம் எப்படி அமையுது, சரிங்களா? இந்த ஜேர்னி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத நீங்களே வந்து பாருங்கள் கண்டினியூவாக. நண்பா, நம்ம பாம்பன் வந்துட்டோம். ராமேஸ்வரத்தை கடந்து, தங்கச்சி மடத்தை கடந்து பாம்பன் வந்துட்டோம். தெரியுதுங்களா? பாம்பன் பஸ் பாலம் கிராஸ் பண்ண போகிறோம். பாம்பனில் ஏற போகிறோம். ஃபஸ்ட்டாக அஃபீஷியலான ட்ரெயின் வந்து பாம்பன் பாலத்தில் ஏறப்போகுது. இதுக்கு முன்னாடி மெயின்டெனன்ஸ்க்காக வரும். அந்த ரயில்வேயில் இருக்கிறவங்க வந்து போயிருப்பீங்க, ரன் ஆகிருப்பாங்க. அதை விட பேசஞ்சரோட முதல் ட்ரெயினில் பயணிக்கிறது அது தனியான ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. அந்த எக்ஸைட்மெண்ட்டை தான் நம்ம இப்போதைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். முதல் டைம் போகிறனால எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தெரில. ஏன்னா ஒரு பயமாகவும் இருக்குது. கேமரா தண்ணியில் விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்பீடாக போகுது. பழசு வந்து நம்ம அடிக்கடி போகிறனால வீடியோஸ்லாம் போடலாம். அந்த டைமில் நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு யூடியூப் சேனல்லாம் வச்சுக்கல. சரிங்களா? பாலத்தில் ஏறிடுச்சு. தெரியுதுங்களா? பாம்பன் பாலம் போடு. வேற லெவல் ஃபீலு. ஸ்பீடு பாருங்களேன், அப்படியே போகுது. 40-50 போகுதுங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷத்தில் இந்த பாலத்தையே ஃபுல்லாக கடந்துடும். அதனால் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அஃபீஷியலான முதல் ட்ரெயின் தாம்பரம் ட்ரெயின் புதிய பாம்பன் பாலத்தில் ஏறி கடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இதுக்காக நம்ம ஒரு 60 கிலோமீட்டர் தாண்டி இறங்கி ராம்நாட்டில் இறங்கி ரிட்டன் நம்ம ஊருக்கு வரப்போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உள்ளே ரொம்ப யூடியூபர்ஸ் இருக்காங்க. கேரளா, கர்நாடகா, பெங்களூரு, குஜராத், டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள நாங்கள் வரும்போது பார்த்தோம். மறுபடியும் அவங்கள மீட் பண்ணி ஏதாவது கேட்கலாம். சரிங்களா? ஸோ அவங்கள வந்து நம்ம வீடியோஸ் எடுக்க முடியல. உள்ளே போய் நம்ம இதை கவர் பண்ணதுக்கப்புறம் எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். அப்படியே கண்டினியூவாக வந்து ஃபுல்லாக நம்ம வீடியோஸை வந்து பாருங்கள். இனிமேல் அடிக்கடி நம்ம ட்ரெயினில் போகலாம். பாம்பன்லேருந்து போவோம். இன்னும் தெளிவான ஷூட்லாம் எடுத்து உங்களுக்காக நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த வீடியோவை எப்படியாவது ஒரு மில்லியன் அடிச்சு விடுங்க நண்பா. ஆசைப்படுறேன். மில்லியன் ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்றேன். ஒரு 1,00,000 போனால் நல்லாயிருக்கும். பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பார்ப்போம் இந்த வீடியோவாவது ஏதாவது நமக்கு பலன் தருதா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக பாருங்கள், இன்னும் வீடியோஸ் இருக்குது, இன்னும் முடியலை. சரிங்களா? ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து ராம்நாடு ஸ்டேஷனில் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஃபுல்லாக இப்போதைக்கு அப்படியே கண்டினியூவாக போங்க. இப்போ திடீர்னு நம்ம பாலத்தை கடந்து போய்கிட்டு இருக்கோம். ராம்நாடு போகிற வழியில் இந்த ட்ரெயினோட ஸ்பீடு 115, 110, 115 வேறு லெவல் ஸ்பீடில் வந்து போய்கிட்டு இருக்கு நண்பா. ஐயோ, அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஸ்பீடு. கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரம் பஸ்ஸில் வர்றோம்னா இப்போ இருக்கிற கரண்ட் டிராஃபிக் 1.5 மணி நேரம் ஆகுது.
இந்த ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷத்துலேயே போயிடுது. தெரியுதுங்களா? நான் வரும்போது சொன்னேன்னா தண்ணிலாம் நல்லா வச்சுருக்காங்கன்னு. தெரியுதா எவ்வளவு ரொம்ப நீட்டாக இருக்குது. பார்ப்போம், புதுசு எப்போதுமே நல்லா தான் இருக்கும். டஸ்ட்பின்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத பாருங்கள். நான் அங்கிட்டு போயிட்டு நான் வந்து ஏதாவது ஒரு டஸ்ட்பின் எல்லாம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ தண்ணீர் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. முன்னாடியே ஒரு மாதிரி ஏனோ தானோன்னு இருக்கும். அந்த டோர் வந்து அடிக்கும். தெரியுதுங்களா டஸ்ட்பினுக்கு? ஸோ எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. புது ட்ரெயினா அந்த நல்லா இருக்குது. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போதைக்கு நமக்கு வந்து ராம்நாடு போயிட்டுருக்கு. ராம்நாடு இறங்கவும் அங்கே யார்ட்டையாவது கேட்போம் எப்படி இருந்துச்சு இந்த ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம். சரிங்களா? Can you show me the speedometer? நாலு 50 போட்டிருக்காங்க. எப்படியும் போயிட்டு இருக்கு. கிராசிங்ல இருந்து கிடக்குதாங்க. அந்த இவ்வளவு வேகமா வந்துருச்சு. ஆனா 4:50 போட்டிருந்தாங்க. சந்தோஷமான ஒரு விழாவில் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல எப்படா ட்ரெயின்ல போவோம் அப்படின்னு ஃபீலிங் இருந்துச்சு. அந்த ஒரு தருணம் இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி கிடைச்சிருக்கு. நம்ம வந்து ரயில் பாஸ் அவரை பார்த்தது சந்தோஷம். பீகார் டெல்லி பீகார்ல இருந்து வச்ச முதல் வண்டியில வண்டி எண் 1614 என்று இயக்கக்கூடிய ராமேஸ்வரம் டு தாமரங்குடி இயக்கக்கூடிய முதல் வண்டி இன்னைக்கு நாங்கள் வைத்திருக்கோம். உண்மையிலே கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக ரயில் போக்கு நிறுத்தப்பட்டு இன்று துவங்கியது வந்து மிகப்பெரிய பெருமையா இருக்கு எங்களுக்கு. இது வந்து பயணிகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதனால வந்து இந்த பகுதியில் வந்து அதிகமான வண்டிகளை இயக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை வைக்கிறோம். சூப்பர். இன்னொன்று சொல்றேன், அதே மாதிரி ராமேஸ்வரத்துல இருந்து இன்னைக்கு ராமநாதபுரம் வந்திருக்கோம். இதே நீங்க பஸ் எடுத்தீங்கன்னாக்க ராமேஸ்வரத்துல இருந்து ராமநாதபுரத்துக்கு சாதாரண பஸ்ல வந்து கிட்டத்தட்ட 45 ரூபாய் பயண டிக்கெட். அதே மாதிரி அதிக வண்டியா இருந்தா 1 to 1 சொல்லுவாங்கல்ல, அதுல 55 ரூபாய் டிக்கெட். அதே மாதிரி ஏசி பஸ்ஸா இருந்தா 60 ரூபாய் கையில கட்டுவாங்க. இது வெறும் 30 ரூபாய் தாங்க. நான் ஸ்டாப் ராமேஸ்வரத்தை எடுத்து இன்னைக்கு வந்து 45 நிமிஷத்துல இன்னைக்கு ராமநாதபுரம் வெறும் நான் ஸ்டாப். இன்னைக்கு 35 ரூபாய்க்கு வந்து 2 உளுந்த வடையும் ஒரு டீ தான் சாப்பிடலாம். இன்னைக்கு ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு பெரிய மிகப்பெரிய பிரம்மாண்டம் மிக்க ஒரு பாவன் பாலத்தை கடந்து இன்னைக்கு ராமநாதபுரம் வந்து அடைஞ்சிருக்குங்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்த்துக்கள்.